வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம வந்து டே 24ல இருக்கோம். ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரடக்ஷன் டு கிளஸ்டரிங், கே மீன்ஸ் கிளஸ்டரிங். நேற்று நம்ம பார்த்த டாபிக் பார்த்தீங்கன்னா டே 23 சப்போர்ட் வெக்டர் மிஷின் கர்னல் எஸ்விஎம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன் டு கிளஸ்டரிங், கே மீன்ஸ் கிளஸ்டரிங், டிபி ஸ்கேன். இந்த ப்ராசஸ் பார்ப்போம். டே 25 நாளைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பார்த்தீங்கன்னா மீன் ஷிஃப்ட் ஹைரார்கியல். இந்த ப்ராசஸ் நம்ம பார்ப்போம். அப்புறம் டே 26 அசோசியேஷன் ரூல்ஸ். அப்புறம் டே 27 டைமென்ஷனாலிட்டி ரிடக்ஷன். டே 28 லீனியர் டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ். டிஸ்கிரிமினன்ட் அனாலிசிஸ். டே 29 பார்த்தீங்கன்னா மாடல் செலெக்ஷன். அப்புறம் டே 30ல இன்னும் டே 30ல பார்த்தீங்கன்னா டீப் லேர்னிங்குள்ள என்டர் ஆயிடுவோம். டே 20 இன்னும் ஒரு 5 செஷன்ஸ் மட்டும்தான் மிஷின் லேர்னிங்குள்ள போகும். அதுக்கப்புறம் நம்ம டீப் லேர்னிங்குள்ள போயிடுவோம். டே 20ல இருந்து டே 30 வரையிலும் 39 வரையிலும் டீப் லேர்னிங்ல இருப்போம். டே 40 வரையிலும் டீப் லேர்னிங்ல இருப்போம். டே 41, 42 நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். டே 43 to 50 ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங். நம்ம பிளான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 செஷன்ஸ் வந்து டே 1, டே 2, டே 3 வந்து டிஸ்கிரிப்டிவ் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்ஃபரன்ஷியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், ப்ராபபிலிட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். டே 4 to டே 14 வந்து பைத்தான் பண்ணோம். டே 15 to டே 30 வரையிலும் டே 29 வரையிலும் மிஷின் லேர்னிங். 15 செஷன்ஸ் மிஷின் லேர்னிங்ல எக்ஸ்க்ளூசிவா பண்றோம். அதுக்கப்புறம் டீப் லேர்னிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் லேர்னிங், இந்த இதுபடி போறோம். நேத்து வந்து நான் நம்மளோட யூடியூப் சேனல்ல நான் இன்னும் லோட் பண்ணல. நான் வீடியோ வந்து நேத்தோட வீடியோ வந்து நான் லோட் பண்ணல. இன்னைக்கு நான் இன்னையோட வீடியோவும் நேத்தோட வீடியோவும் சேர்த்து நான் லோட் பண்ணிடுறேன். ஸோ டே 22 வரையிலும் இருக்கும் வீடியோல. டே 22 வரையிலும் பார்ட் 22 வரையிலும் இருக்கும். பார்ட் 23 அண்ட் பார்ட் 24 இன்னைக்கு பார்ட் 20 டே 24 இன்னைக்கு 23, 24 வந்து அதாவது சப்போர்ட் வெக்டர் மிஷினும் இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங் பார்ட்டும் நான் வந்து இப்போ லோட் பண்ணுறாங்க. இன்னைக்கு லோட் பண்ணிடுவேன். இன்னைக்கு செஷன் முடிச்ச உடனே லோட் பண்ணிடுவேன் நண்பர்களே. நம்ம இப்போ செஷன் தொடரலாம். தொடர்றதுக்கு முன்னாடி நம்ம வெப்சைட் போயிட்டு எங்களோட வெப்சைட் போகணும்னு நினைச்சீங்கன்னா லைக் வி கேன் bigdatahands-on.com. இங்க வந்து முடிஞ்சா உங்களுக்கு சர்வே போடுங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவ்யூஸ் இருக்கும். ரிவ்யூஸை கிளிக் பண்ணிட்டு யூ கேன் ரிவ்யூ அஸ். யூ கேன் கிவ் அஸ் தி ரேட்டிங் கொடுக்கலாம். நீங்க இங்க பாத்தீங்கன்னா எங்களோட சப்போர்ட் நம்பர் இருக்கும் 978. இங்க டாப்ல பாத்தீங்கன்னா 97898888424 இந்த சப்போர்ட் நம்பர் இருக்கும். மெயில் ஐடியும் இருக்கும், support@bigdatahands-on.com. இங்கேயும் நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். எங்களோட சப்போர்ட் நம்பரும் இருக்கும். வீடியோஸ்ல நீங்க கமெண்ட்ஸ்லயே வந்து நீங்க கொடுத்துக்கலாம். லைக் பாசிட்டிவ் கமெண்ட்ஸ், நெகட்டிவ் கமெண்ட்ஸ், லைக்ஸ்லாம் கொடுத்துக்கலாம். டிஸ்லைக்ஸ் போட்டிங்கன்னா உங்களோட கமெண்ட்ஸை வந்து போட்டுடுங்க. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ரெக்டிஃபை பண்ணுறது மாதிரி இருக்கும். மீட்டப் அப்லோட்ஸ்னா மீட்டப் வீடியோஸில் போனீங்கன்னா நீங்கள் வந்து அந்த எங்களோட வீடியோஸை வந்து இங்கேயும் இருக்கும். நீங்கள் வரிசையாக நாங்கள் அங்கே யூடியூப்ல அப்லோட் பண்ண இங்கே வந்துடும். இங்கேயும் கூட நீங்கள் வந்து அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே பார்த்துட்டிங்கன்னா அபவுட் அஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஹோம் பேஜ்லேயே வந்து நீங்கள் வந்து அபவுட் அஸ் எங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். நன்றி நண்பர்களே. செஷனுக்கு போகலாம்.
ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து கிளஸ்டரிங். ஸோ கிளஸ்டரிங்னா என்ன அர்த்தம்னா, இது வந்து ஒரு அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா அல்காரிதமும் வந்து, அதாவது லீனியர் ரெக்ரெஷன்லேருந்து சப்போர்ட் விட்டுற மிஷின் வரைக்கும் பார்த்த எல்லாமே வந்து சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம் சொல்லுவாங்க. ஸோ சூப்பர்வைஸ்டு லேர்னிங் அல்காரிதம்னா நமக்கு வந்து 2 வேரியபிள் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டிபெண்ட், இன்னொன்று இண்டிபெண்ட். ஸோ இந்த டிபெண்ட் இண்டிபெண்ட். நம்மளுடைய இந்த இண்டிபெண்ட் வேரியபிளை வச்சு நம்ம இந்த டிபெண்ட் வேரியபிளை ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஆனால் ட்ரைனிங் டைமில் நம்ம இந்த டிபெண்ட் வேரியபிள், அதாவது ஒய் அப்படிங்கிற எந்த வேரியபிளை நம்ம கொடுக்கறதுனால அது வந்து ஒரு சூப்பர்வைஸ்டு ஒரு விஷயமாக மாறுது. அதாவது என்ன சொல்கிறோம்னா, இந்த மாதிரியான டேட்டாஸ்லாம் வந்தால் இந்த அவுட்புட் வரும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லிடுறோம். எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம என்ன பண்ணுறோம், சொல்கிறோம். அதனால தான் நமக்கு எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் நம்ம கொடுத்து ட்ரெயின் பண்ணுறோம். ஓகேங்களா? பட் ஆனால் இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் எப்படின்னா, இந்த மாதிரி எந்த ஒரு விதமான டிபெண்ட் வேரியபிள் இருக்காது. என்ன அவுட்புட் வரப்போது நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம சொல்லிக் கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் அதுவாகவே கற்றுக்கணும் எல்லாத்தையும். ஓகேங்களா? ஸோ செல்ஃப் லேர்னிங் மாதிரி இது. ஓகேங்களா? செல்ஃப் லேர்னிங் மாதிரி நம்ம ஒரு டேட்டா செட் கொடுத்தோம்னா அதை பற்றி அதுவே வந்து ஸ்டடி பண்ணிக்கும். ஸோ அதுதான் வந்து இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங். இந்த அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் யூஸ் பண்ணுற அல்காரிதம் தான் வந்து ஒரு மெத்தட் தான் வந்து கிளஸ்டரிங் சொல்லுவோம். ஸோ இந்த கிளஸ்டரிங்கில் நம்ம என்ன பண்ணுவோம்னா, இப்போ நம்மளுடைய டேட்டா செட்டில் வந்து ஒரு சிமிலர் டைப் ஆஃப் குரூப்ஸாக நம்ம வந்து பிரிச்சிருவோம். ஸோ டிவைடிங் த பாப்புலேஷன் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ் இன்டு எ நம்பர் ஆஃப் குரூப்ஸ் அப்படின்றாங்க. ஸோ குரூப்ஸ் நத்திங் பட் கிளஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு குரூப்பும் ஒரு கிளஸ்டராக இருக்கும். ஸோ அந்த குரூப்பில் இருக்கிறவங்க எல்லா பாயிண்ட்ஸும், அந்த குரூப்பில் இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் வந்து சிமிலராக இருக்கும். இதே இந்த ஒரு குரூப்பில் இருக்கிற பாயிண்ட் இன்னொரு குரூப்பில் இருக்கிற பாயிண்ட்டோட டிஸ்சிமிலராக இருக்கும், அதாவது வித்தியாசமாக இருக்கும். ஒரு குரூப்பில் இருக்கிற பாயிண்ட், அதாவது மறுபடியும் சொல்கிறேன், அதாவது சேம் குரூப்பில் இருக்கிற பாயிண்ட்ஸ் வந்து சேமாக இருக்கும், அதாவது சிமிலரிட்டி இருக்கும் அதுக்கு. இதே மற்ற குரூப்ஸோட கம்பேர் பண்ணும்போது, அதாவது ஒரு குரூப்பில் இருக்கிற பாயிண்ட்டு இன்னொரு குரூப்பில் இருக்கிற பாயிண்ட்டோட டிஸ்சிமிலர், அதாவது வித்தியாசமாக இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம கிளஸ்டர்ஸாக பிரித்து கிளாஸிஃபை பண்ணுவோம். ஓகேவா? ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு அன்சூப்பர்வைஸ்டு லேர்னிங்கில் வந்துருச்சு அது. ஸோ நமக்கு எந்த விதமான டிபெண்ட் வேரியபிள் கொடுக்க மாட்டாங்க. இண்டிபெண்ட் வேரியபிள் மட்டும்தான் இருக்கும். நம்ம தான் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கிளஸ்டர்ஸாக பிரித்த பிறகு நம்மளால் ஈஸியாக வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதாவது ஒரு பாயிண்ட் வந்து எந்த கிளஸ்டர் பக்கத்தில் போயிட்டு இருக்கோ அந்த கிளஸ்டர் வந்து இந்த பாயிண்ட்டோட பிலாங் ஆகிடும். ஸோ இந்த கிளஸ்டரோட இந்த பாயிண்ட் வந்து ஜாயின் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி அது ப்ரெடிக்ஷன்லாம் வரும். ஸோ இப்போ இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, கிளஸ்டரிங் இஸ் த டாஸ்க் ஆஃப் டிவைடிங் த பாப்புலேஷன் ஆர் டேட்டா பாயிண்ட்ஸ் into a number of groups such that the data points in the same groups are more similar to other data points in the same group and dissimilar to the data points in other groups. ஸோ நான் சொன்னது தான் அப்படியே அந்த இங்கிலீஷில் சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கப்புறம் இட் இஸ் பேசிக்கலி a collection of objects on the basis of similarity and dissimilarity between them. ஓகே. ஸோ இப்போ இந்த கிளஸ்டரிங் அல்காரிதம்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. கேமின்ஸு, டிபி ஸ்கேனு, ஹைரார்கிக்கல், மீன் ஷிஃப்ட்டு, இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஸோ அதில் வந்து சில பெஸ்ட்டான அல்காரிதம்ஸாக நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் கேமின்ஸ் ஒரு பாப்புலரானது, டிபி ஸ்கேனு, ஹைரார்கிக்கல், அப்புறம் மீன் ஷிஃப்ட்டு. ஸோ அந்த மாதிரி நான் சூஸ் பண்ணியிருக்கேன் ஒரு 4 கிளஸ்டரிங் அல்காரிதம். ஸோ அதில் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து கேமின்ஸும் டிபி ஸ்கேனும். ஓகேங்களா? ஸோ இந்த கேமின்ஸ் டிபி ஸ்கேனும், இந்த கேமின்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் வைஸாக பார்க்கும் பொழுது டிபி ஸ்கேன் தான் பெஸ்ட்டு. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து கேமின்ஸ் எப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். ஸோ கேமின்ஸ் கிளஸ்டரிங் இஸ் த ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் அன்சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அல்காரிதம்ஸ் இன் டேட்டா சயின்ஸ். K-means algorithm is an iterative algorithm that tries to partition dataset into K predefined distinct non-overlapping subgroups where each data point belongs to only one group அப்படின்றாங்க. ஸோ இப்போ சப்போஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு இட்டரேட்டிவ் அல்காரிதம்னா அது வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஒரு முறையும் வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். எது ட்ரை பண்ணுன்னா, அதாவது அந்த குரூப்ஸை செப்பரேட் பண்ணுறது. எப்படி செப்பரேட் பண்ணணும்னா, டிஸ்டிங்க்ட் நான் ஓவர்லாப்பிங் சப் குரூப்ஸ் சொன்னாங்க. அதாவது இந்த எல்லா குரூப்ஸும் வந்து சேமாக இருக்கணும். அதோட இனர்ஷியான்னு ஒன்று சொல்லுவோம், ஆக்சுவலாக இனர்ஷியான்னு.
அந்த இனிஷியா சேமாக இருக்கிற வரைக்கும் அதை வந்து ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த சென்ட்ராய்ட்ஸை மாற்றி மாற்றி ஒரு குரூப்ஸ்க்காக எடுத்து அதை வந்து இட்ரேட்டிவாக ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ எப்படி வந்து இந்த கிளஸ்டர்ஸாக பிரிக்கும்னா, நம்ம கொடுக்குற இந்த கே வேல்யூ, கே ப்ரீ டிஃபைன்டு சொல்கிறீங்களா, கே ப்ரீ டிஃபைன் மீன்ஸ் நம்ம எத்தனை நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் அதுக்கிட்ட. ஸோ கே மீன்ஸ் அல்காரிதம் கிட்ட சப்போஸ் நம்மகிட்ட 3 கிளஸ்டர்ஸ் வேணும் அப்படின்னா, அது வந்து இந்த மாதிரி 3 கிளஸ்டர்ஸாக நமக்கு இதான் நம்மளுடைய டேட்டா செட்னு வச்சுக்கோங்க, நம்ம டேட்டா செட்டு. ஸோ கிளாஸிஃபை ஆகலை. ஸோ அதுக்கப்புறம் நம்ம கே வேல்யூ கொடுத்த கிளஸ்டர் கொடுத்தோம்னா, ஓகேங்களா, கே அப்படிங்கிற அந்த கிளஸ்டர்ஸ் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் கொடுத்தோம்னா, அது நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு பிரித்து கொடுத்துருச்சு கிளஸ்டர்ஸாக, ரெட்டு, ப்ளூ, க்ரீன் அந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா. ஸோ இது எப்படி பிரிக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ அது ஸ்டெப்ஸ் இன்வால்வ் இன் கே மீன்ஸ் ஸ்பெசிஃபை நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் கே, நம்ம இனிஷியலாக கொடுப்போம் கே வேல்யூ. அதுக்கப்புறம் இனிஷியலைஸ் சென்ட்ராய்ட்ஸ் பை ஃபர்ஸ்ட் ஷஃப்லிங் த டேட்டா செட் அண்ட் தென் randomly selecting k data points for the centroids without a replacement. ஸோ ஒரே நிமிஷம் நான் ட்ரா பண்ணி காட்டுறேன். இப்போ ஸோ இந்த மாதிரி நமக்கு டேட்டா செட் இருக்குன்னா, ஸோ இனிஷியலாக அது என்ன பண்ணுது, இனிஷியலாக சென்ட்ராய்ட்ஸ் பை ஃபர்ஸ்ட் ஷஃபலிங் தி டேட்டா செட் அண்ட் தென் randomly selecting k data points for the centroids without replacement அப்படின்றாங்க. ஸோ இப்போ இந்த டேட்டா செட்டில் அது என்ன பண்ணணும்னா, சப்போஸ் நம்மளுடைய கே வேல்யூ வந்து 3 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோம்னா, கே ஈக்குவல் டு 3 நம்ம கொடுத்துருக்கோம். ஓகேங்களா. ஸோ கே ஈக்குவல் டு 3 கொடுத்ததுனால முதல் 3 வேல்யூஸ் வந்து அது என்ன பண்ணுன்னா ரேண்டமாக எடுத்துக்கும், ஷஃபில் பண்ணி ரேண்டமாக செலக்ட் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இந்த டேட்டா பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுறேன், இது 1, அதே மாதிரி இது 2, அதுக்கப்புறம் இது வந்து 3ஆவது. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஷஃபில் பண்ணி முதல் செலக்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க, கம்ப்யூட் த சம் ஆஃப் ஸ்கொயர்ட் டிஸ்டன்ஸ் பிட்வீன் டேட்டா பாயிண்ட்ஸ் அண்ட் ஆல் சென்ட்ராய்ட்ஸ். அப்புறம் என்ன பண்ணுன்னா, இந்த சென்ட்ராய்டுக்கும் நம்ம ஒரு டேட்டா பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ், இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸு, அப்புறம் இந்த டேட்டா பாயிண்ட்டுக்கு உள்ள டிஸ்டன்ஸு, ஸோ எல்லா பாயிண்ட்ஸுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் இதை கால்குலேட் பண்ணோம். எல்லா பாயிண்ட்ஸுக்கும் பண்ணோம், இந்த டேட்டா பாயிண்ட்ஸுக்கும் பண்ணோம், எல்லாத்துக்குமே பண்ணோம். ஸோ இந்த மாதிரி ஒரு எல்லா பாயிண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி சென்ட்ராய்ட்ஸோட எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குன்னு பார்த்துரும். ஓகேங்களா. ஸோ எல்லா சென்ட்ராய்ட்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் பண்ணோம். இந்த சென்ட்ராய்டுக்கும் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணோம், அதே மாதிரி இந்த சென்ட்ராய்ட்லேருந்து எல்லா பாயிண்ட்ஸுக்கும் டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணோம். ஓகேவா. ஸோ இந்த மாதிரி கேல்குலேட் பண்ண பிறகு கம்ப்யூட்டர் ஓகே, அதுக்கப்புறம் assign each data point to the closest cluster centroid. இப்போ இந்த சென்ட்ராய்டில் பக்கத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க வந்து இந்த கிளஸ்டருக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ இந்த டேட்டா பாயிண்ட் இந்த கிளஸ்டருக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த டேட்டா பாயிண்ட் இந்த கிளஸ்டருக்கு பக்கத்தில் இருக்குது, இந்த டேட்டா பாயிண்ட் இந்த கிளஸ்டருக்கு பக்கத்தில் இருக்கா. ஸோ அப்போ வந்து இந்த மூணுமே இப்போ வந்து இது வந்து என்ன ஆகும், ஒரு கிளஸ்டராக மாறிடும். ஸோ அதே மாதிரி இந்த டேட்டா பாயிண்ட்ஸ், இந்த சென்ட்ராய்டோட இந்த டேட்டா பாயிண்ட்ஸ்லாம் பக்கத்தில் இருக்குது, க்ளோசஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்போ இது ஒரு கிளஸ்டராக மாறிடும், அதே மாதிரி இந்த ஒரு கிளஸ்டராக மாறிடும். இது வந்து ஒரு இட்டரேஷன் தான். ஓகேங்களா. ஒரு இட்டரேஷன் மீன்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் டைம் இது பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி எப்போ வரைக்கும் பண்ணிகிட்டே இருக்குன்னா, கீப் இட்டரேட்டிங் அன்டில் தேர் இஸ் நோ சேஞ்ச் டு த சென்ட்ராய்ட்ஸ் அப்படிங்கிறது. ஸோ சென்ட்ராய்ட்ஸில் சேஞ்ச் வராத அளவுக்கு இருக்கணும். இப்போ மறுபடியும் சேஞ்ச் வந்தால் நமக்கு கிளஸ்டர் மாறும் இல்லையா. ஸோ சேஞ்ச் எப்போ வராமல் இருக்குதோ, எப்போ வந்து இனர்ஷியா வந்து எல்லா கிளஸ்டருக்கும் சேமாக இருக்குதோ அப்போ தான் வந்து இது ஸ்டாப் ஆகும், இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங். அப்போ வந்து கடைசியாக நம்மளுக்கு இந்த மாதிரி கிளஸ்டர்ஸாக அது 3 குரூப்ஸாக பிரித்து கொடுத்துரும். ஓகே. ஸோ இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணி தான் நம்ம பண்ணுவோம். ஓகே. ஸோ அதுதான் நான் இந்த ஒரு பிக்சருக்குலாம் நம்ம டிஃப்ரென்ஷன் பண்ணியிருக்கோம். லைக் இந்த ஸ்டார்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதுதான் வந்து சென்ட்ராய்ட்ஸு. அதோட அந்த டேட்டா பாயிண்ட்ஸ்க்கு டிஸ்டன்ஸ் கேல்குலேட் பண்ணுவோம். அதோட க்ளோசஸ்ட் பாயிண்ட்ஸ் யார் யார் இருக்காங்களோ அவங்கெல்லாம் ஒரு கிளஸ்டருக்குள்ளார வந்துடுவாங்க, இந்த ஒரு கிளஸ்டருக்குள்ளார வந்துடுவாங்க.
ஓகே. ஸோ இப்போ நம்ம கே மீன்ஸ் வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் பைத்தானில் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ இதுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் ஒரு டம்மி டேட்டாவை எடுத்து அதை பண்ணி காட்டிட்டு நெக்ஸ்ட் வந்து நம்ம ஐரிஸ் டேட்டாவை வந்து நம்ம எப்படி அதை கிளாஸிஃபை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டம்மி டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம அந்த பேண்டாஸ் நம்பை ஓகே. ஸோ இப்போ வந்து நான் அந்த மாதிரி டம்மி டேட்டா கிரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு இந்த எஸ்கியூஎல் லைப்ரரியிலேயே டேட்டா செட்ஸில் பார்த்தீங்கன்னா எஸ்கியூஎல் நான் வந்து டேட்டா செட்ஸை இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ இதுலேருந்து நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம டேட்டா வந்து ஜெனரேட் பண்ணுறதுக்கு ஃபார் கிளாஸிஃபிகேஷன் ரெக்ரேஷனுக்கு அதுக்கு மாதிரி லைக் டிஃப்ரெண்ட்ஸாக அதை வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். அதோட ஸ்ட்ரக்சர் வித்தியாசமாக இருக்கும். சர்க்கிள்ஸாக டிசைன் பண்ண முடியும், இல்லை பிளாப்ஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இந்த மாதிரி கிளஸ்டர்ஸாக நமக்கு பிரித்து ஒரு டேட்டா செட்டாக க்ரியேட் பண்ண முடியும். இங்கே கொடுத்துருப்போம் இல்லையா, இந்த மாதிரி டேட்டா செட் கூட நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி மூன்ஸுன்னு சொல்லுவோம், மூன்ஸு ஸ்பிரில்ஸு, இந்த மாதிரி நிறைய இருக்குது வித்தியாசமாக. ஸோ நம்ம வில் ஸ்டார்ட் வித் பிளாப்ஸ்னால் என்னென்னா இந்த மாதிரி இந்த பாயிண்ட்ஸ் பார்க்குறீங்களா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து அது ஜெனரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ கிளஸ்டர் மாதிரி அதுவே வந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு கிளஸ்டர் மாதிரி தான் இருக்கும். அதுவே அது ஜெனரேட் பண்ணுறதுக்கு வந்து டேட்டா செட்ஸ் டாட் மேக் இந்த பார்த்தீங்களா, மேக்லேயே பார்த்தீங்கன்னா ஃபார் கிளாஸிஃபிகேஷனுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். பிளாப்ஸ் இருக்குது, மூன்ஸ், சர்க்கிள்ஸ், மல்டி லேபிள் கிளாஸிஃபிகேஷன், ரெக்ரேஷனுக்கு இருக்குது. ஹேஸ்டி என்ன அதுன்னு தெரில. பிளாப்ஸ் பாருங்கள், பிளாப்ஸில் வந்து நம்ம பேராமீட்டர்ஸில் அது கொடுக்கணும். அதில் ஒன்று வந்து நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், எத்தனை டேட்டாஸ் உங்களுக்கு வேணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 1500 கொடுத்தோன்னா 1500 டேட்டாஸும் நம்மளுக்கு கொடுக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்னென்னா ரேண்டம் ஸ்டேட் கொடுக்கலாம். ரேண்டமாக நம்ம பிக் பண்ணி ஷஃபிள் பண்ணுறதுக்கு. அதாவது இப்போ ரேண்டம் ஸ்டேட் நமக்கு தெரியும் ஆல்ரெடி, நம்ம இதில் ட்ரெயின் டெஸ்ட் ஸ்பிரிட்டில் பார்த்துருப்போம். ஸோ இந்த ரேண்டம் செட் நீங்கள் கொடுக்கலன்னா என்ன ஆகும்னா ஒரு தடவையும் வித்தியாசமாக அது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ரேண்டமாக தான் ஜென்ரேட் பண்ணுறது. ஸோ நம்ம ரேண்டம் ஸ்டேட் ஒரு வேல்யூக்கு செட் பண்ணி வச்சிட்டோம்னா சேம் டேட்டா பாயிண்ட்ஸ் தான் எப்போவுமே வந்துகிட்டே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரேண்டம் ஸ்டேட் வந்து 25 கொடுக்குறேன்னா ஸோ ரேண்டம் ஸ்டேட் 25க்கு அது 25% செட் ஆயிரும். அதுக்கப்புறம் மறுபடியும் ரன் பண்ணாலும் சேம் டேட்டா தான் எனக்கு வரும். ஓகே, ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய எக்ஸ் அண்ட் ஒய் டேட்டா செட்டாக இப்போ இருக்க போகுது. இப்போ நான் ரன் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த வேரியபிள் ஓகே இது இம்போர்ட் பண்ணலாம் நம்ம அதை. ஓகே, ஸோ இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போ வேரியபிள்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸ் நமக்கு கிரியேட் ஆகிருக்கும். எக்ஸில் 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஒயில் வந்து நமக்கு அந்த லேபிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ 1 0 1 2 இந்த மாதிரி லேபிள்ஸ் இருக்குது. இப்போ இது சப்போஸ் நீங்கள் ப்ளாட் பண்ணி பார்க்கணுன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து பிஎல்டி டாட் ஸ்கேட்டர் இதை ஸ்கேட்டர் பண்ண போகிறோம்னா எக்ஸ் காலம் 0 காலம் இருக்குது, 2 காலம் இருக்கு இல்லையா எக்ஸில், 2 ஃபீச்சர்ஸ் இருக்குது, கமா 1. இதை வந்து ஒரு கலர் நம்ம வந்து கொடுக்கணும். சி ஈக்குவல் டு ஒய்ன்னு கொடுத்துடணும். பிஎல்டி டாட் ஷோ. சிம்பிளாக நம்ம வந்து அதை வந்து ஒரு பிளாட் போட்டு பார்க்க முடியும். ஒன்னாச்சு மேட் பிளாட்.
இப்போ ப்ளாட்ஸில் போனீங்கன்னா ஸோ இதுதான் நம்மளுடைய அந்த ப்ளாட்ஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸாக அது பிரிச்சிருக்கு. ஸோ இது பிளாக் கலர் ஒன்று இருக்குது, அது மாதிரி இந்த ரெட்டில் ஒன்று இருக்குது, இந்த கலரில் ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தனித்தனி கிளஸ்டர்ஸாக நம்மளுக்கு வந்து பிரிச்சிருக்கு. ஐ திங்க் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விடலான்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ஓகே, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் விட்டு இருக்கு இல்லையா? ஸோ இப்போ இது வந்து நமக்கு தெரிஞ்சது ஓகேங்களா, நம்ம விசுவலைஸ் பண்ணி பார்க்குறோம். ஸோ இப்படி தான் அது பிரிச்சிருக்கு அப்படின்னு. இப்போ நான் வந்து இந்த ஒய் வேரியபிளை நான் யூஸ் பண்ண போகிறதில்ல ஓகேங்களா. ஸோ ஒய் வேரியபிளை நம்ம யூஸ் பண்ணதுனால தான் இந்த மாதிரி கிளஸ்டர்ஸாக பிரித்து காட்டுற மாதிரி இருக்குது. இப்போ ஒய் வேரியபிள் நான் யூஸ் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதிலாக நான் என்ன யூஸ் பண்ண போகிறேன்னா கே மீன்ஸ் அல்காரிதம் யூஸ் பண்ண போகிறேன். கே மீன்ஸ் வந்து இந்த மாதிரி நம்மளால் பிரிக்க முடியுதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ சேம் இதே மாதிரி நம்மளுக்கு பிரிக்க முடியுதா அப்படின்னு பார்ப்போம். சிமிலர் குரூப்ஸ் மாதிரி இந்த மாதிரி குரூப்ஸாக நமக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கு இல்லையா இந்த மேக் பிளாக்ஸ் அப்படின்னு. ஸோ அதை நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம் இதை வச்சு கே மீன்ஸ் கிளஸ்டரிங் அல்காரிதம் வச்சு. ஸோ அதை பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஸோ கே மீன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணிக்க போகிறேன். sklearn டாட் கிளஸ்டரிங்கில் கிளஸ்டர் இம்போர்ட் கே மீன்ஸ் இந்த மாதிரி டிபி எல்லாமே இருக்கும். இதில் ஹைரார்கிக்கல் டிபி ஸ்கேனுக்கும் இருக்குது. இதில் வந்து பாருங்கள் கே மீன்ஸ் எங்கே போயிடுச்சு? கே மீன்ஸ் இப்போ வந்து அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கே மீன்ஸ் ஈக்குவல் டு கே மீன்ஸ் ஆச்சு. ஆச்சு தெரியல. கே மீன்ஸ் ஏன்னா இது மாடியூலா இது? இர்ஃபான் என்னாச்சு? கே மீன் கிளஸ்டர் டாட் கே மீன் அப்படிங்கிறது ஒரு ஃபங்க்ஷன் அப்படிங்கிற மாதிரி பார்த்தேன். இல்லையா, அது வந்து ஒரு கிளாஸாக தான் இருக்கும். இது மாடியூல் இல்லையா கே மீன்ஸ்? அப்படியா? சாட் பாருங்க. அது வந்து ஒரு கிளாஸுங்க ஆக்சுவலா. கே மீன்ஸ்ங்கிறது ஒரு கிளாஸ் பாருங்க, கேபிட்டல் ஸ்டார்ட் ஆயிருக்கு இல்லையா, கிளாஸ் ஆக்சுவலா அது. அதான் நான் ட்ரை பண்ணேன், இந்த இதுல காட்ட மாட்டேங்குது என்னன்னு தெரியல.
இந்த பாருங்க. வந்துருச்சா? ஸோ தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளோ நேரமா. எங்கடான்ட்டு. அது காட்டவே இல்லை அது எங்கன்ட்டு. அதான் வேற எங்கேயாவது போட்டாங்களா அப்படின்னு பார்த்தேன். ஓகே. சரி, இது ஆக்சுவலாக கிளாஸ் அது ஃபங்க்ஷன் கிடையாது. ஓகே. கே மீன்ஸ் எப்பவுமே வந்து கிளாஸ் வந்து கேபிட்டலில் ஸ்டார்ட் ஆகும். ஓகே. ஸோ இப்போ வருது இது. ஸோ இதில் என்ன இருக்குது வேறு? நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸு. ஸோ நமக்கு தெரியும் கே வேல்யூ தான் இங்கே கொடுத்துருக்கணும். நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸில் நம்ம வந்து இந்த கே வேல்யூ கொடுக்கணும். எத்தனை கிளஸ்டர் நம்ம வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கப்புறம் மேக்ஸிமம் இட்ரேஷன் நம்ம கொடுக்கலாம், இல்லை அதுவே வந்து டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கு 300 அப்படின்னு. ஸோ மேக்ஸிமம் இட்ரேஷன் மீன்ஸ் நம்ம வந்து நான் சொன்னேன் இல்லையா, ஒரு தடவையும் வந்து இட்ரேஷன் அது ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இதற்கு ட்ரை பண்ணோன்னா அது வந்து அந்த இனர்ஷியாவை பொறுத்த வரைக்கும் அந்த கிளஸ்டர்ஸ் வந்து சேமாக இருக்கணுங்கிறதுக்காக சென்ட்ராய்ட்ஸ் வந்து ஒரு முறையும் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்கும். ஸோ எது வரைக்கும்னா 300 டைம்ஸ் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் இட்ரேஷன்ஸ் அப்படின்னு. ஸோ நம்ம கூட அதை சேஞ்ச் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் 10 டைம்ஸ் மட்டும் ட்ரை பண்ணு அப்படின்னா 10 டைம்ஸ் மட்டும் அதை ட்ரை பண்ணோம், அதுக்கு மேலே பண்ணாது, அதோட நிப்பாட்டிடும். ஸோ இப்போ நம்ம சப்போஸ் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் வந்து கிளஸ்டர்ஸ் ஓகே. ஸோ இதில் நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு டவுட்டாக இருக்கும். ஸோ ஏன்னா வேறு டேட்டா செட்டுக்கு வந்து கிளஸ்டர்ஸ் வந்து மாறும். ஓகேங்களா? ஸோ இந்த டேட்டா செட்டுக்கு நமக்கு ஈஸியாக விஜுவலைசேஷனாக பார்த்தா நமக்கு தெரியுது 3 கிளஸ்டர் வச்சா போதும் அப்படின்னு. பட் ஆனால் சப்போஸ் வேறு ஏதாவது ஒரு டேட்டா செட்டுக்கு நம்ம கிளஸ்டர்ஸாக பிரிக்கணும்னு வைங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம செலக்ட் பண்ணணும் இல்லையா அந்த கிளஸ்டர்ஸு. ஸோ இந்த மாதிரி கிளஸ்டர்ஸை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு சில மெத்தட் இருக்குது. ஸோ எல்போ மெத்தடுன்னு சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு கிளஸ்டரையும் வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். ஸோ கிளஸ்டர் 1ன்னு போட்டு அதுக்கு எவ்வளோ இனர்ஷியா வருதுன்னு பார்ப்போம். அதே மாதிரி கிளஸ்டர் 2க்கு போட்டு அதுக்கு எவ்வளோ இனர்ஷியா வருதுன்னு பார்ப்போம். அதை ஒரு பிளாட்டாக போட்டோம்னா உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிடும். ஸோ எந்த கிளஸ்டர் யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு முன்னாடி சப்போஸ் நான் வந்து இப்போதைக்கு 3 கிளஸ்டர் யூஸ் பண்ணி நான் பண்ணி காட்டுறேன். அதுக்கப்புறம் நம்ம அந்த எல்போ மெத்தட் ட்ரை பண்ணி அது என்ன சொல்ல வர்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஸோ இப்போ வந்து இந்த கே மீன்ஸ் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிட் பண்ணணும். எதோட ஃபிட் பண்ணணும்? நமக்கு எக்ஸ் வேரியபிளோட ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். y equal to k means டாட் ப்ரெடிக்ட் இருக்கு. ஸோ இல்லைனா நம்ம ப்ரெடிக்ஷனுக்கு வந்து எக்ஸ் டெஸ்ட் யூஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு நம்ம எக்ஸ் டெஸ்ட் இல்லை. ஸோ நம்ம y ப்ரெடிக்டட் இப்போ வேணால் நம்ம ஐரிஸ் டேட்டாவில் பண்ணுவோம். ஸோ அதுக்கு முன்னாடி இது ஃபிட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு லேபிள்ஸ் கிரியேட் ஆகும். என்னென்னா வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். k மீன்ஸ் டாட் கிளஸ்டர் சென்ட்ராய்ட்ஸ் என்னன்னு சொல்லி நீங்களால் பார்க்க முடியும். கிளஸ்டர் சென்டர்ஸ் ஐ திங்க் சென்ட்ராய்ட்ஸ்னு ஒன்று இருக்கும். கிளஸ்டர் சென்டர்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளஸ்டர் சென்டர்ஸ். ஓகேங்களா? அதே மாதிரி நான் இனர்ஷியா இருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அதாவது ஒரு குரூப்ஸ்க்கும் வந்து இனர்ஷியான்னு ஒன்று இருக்கும். ஸோ அந்த இனர்ஷியா பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்ஸ்க்கும் சேமாக ஸோ 2875 இருக்குது. ஓகே. ஸோ அது வேறு டேட்டா செட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் அதோட இனர்ஷியா. ஸோ இப்போ வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணலாம். ஸோ நமக்கு கிளஸ்டர் சென்ட்ராய்ட்ஸ்லாம் இப்போ கிடச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஜஸ்ட் ப்ரெடிக்ட் பண்ணணும். சேம் டேட்டா வச்சு நம்ம பண்ணலாம். இப்போ அதாவது நம்ம எது ட்ரைனிங் பண்ணணுமோ அதே வந்து இப்போ ப்ரெடிக்ஷனுக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ப்ரெடிக்ட் ஆஃப் த எக்ஸ் டேட்டா. இப்போ ப்ரெடிக்ட் பண்ண பிறகு அதுவே வந்து ஒரு லேபிள்ஸ் தான் நம்மளுக்கு இருக்கும். அதாவது 0, 1, 2 அந்த மாதிரி. இப்போ 3 கிளஸ்டர் இருக்குன்னா 0, 1, 2 வரைக்கும் இருக்கும். பாருங்க 2, 1, 0 இந்த மாதிரி தனித்தனியாக அதுவே பிரித்து கொடுத்துருக்கு. இப்போ இதை வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு பிளாட்டாக மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிளாட் க்ரியேட் பண்ணி நம்ம வந்து விசுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா நம்ம டேட்டா செட்டை வந்து பிளாட் பண்ண போகிறேன். பட் இந்த டைம் வந்து அந்த கலர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கலர்ஸ். அந்த கலர்ஸ்க்கு பதிலாக நான் ஒய் அப்படிங்கிற வேரியபிள் எடுத்துகிட்டு ஒய் ப்ரெடிக்ட் போட போகிறேன். நம்ம ப்ரெடிக்ட் பண்ணது இந்த கலர்ஸு.
ஸோ அதுக்கப்புறம் வேற என்னென்ன இருக்குன்னா, அந்த சென்ட்ராய்ட்ஸை வந்து நம்ம மார்க் பண்ண முடியும் ஆக்சுவலாக. சென்ட்ராய்ட்ஸை வந்து நம்ம அந்த அந்த பிளாட்ல வந்து பிளாட் பண்ண முடியும். எப்படின்னா பிஎல்டி டாட் ஸ்கேட்டர் இப்போ வந்து ஓகே ஐ திங்க் நம்ம சென்ட்ராய்ட்ஸ்னு எடுத்துப்போம். சென்ட்ராய்ட்ஸ் ஈக்குவல் டு கே மீன்ஸ் கிளஸ்டர் சென்டர்ஸ் எடுத்துட்டு இப்போ இதில் வந்து நம்ம சென்ட்ராய்ட்ஸ் ஆஃப் ஆரேங்கிறதுனால இது 0 அதாவது 2 காலம்ஸ் இருக்கு இல்லையா, ஒன்று எக்ஸ் அண்டு இன்னொன்று வந்து ஒய், எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸில் சென்ட்ராய்ட்ஸ் 1. ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான மார்க்கர் நம்ம யூஸ் பண்ணுவோம். மார்க்கர் அதாவது இப்போ இந்த மார்க்கர் பார்த்தீங்கன்னா ரவுண்டாக இருக்கு இல்லையா, ஸோ இதுக்கு மார்க்கர் நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணலாம். அதாவது ஸ்டார் கூட யூஸ் பண்ணலாம். இதுக்கு கலர் வந்து நான் என்ன கொடுக்க போகிறேன்னா ரெட்டு கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்து நம்ம ரன் பண்ணலாம். ஸோ இப்போ இது வந்து நம்மளுக்கு ப்ரெடிக்ட் பண்ணது பாருங்க. ஸோ இது முன்னாடி நம்ம அதாவது நம்ம அந்த டேட்டா செட்டை வச்சு நம்ம ப்ளாட் பண்ணது இது. இப்போ இது வந்து நம்ம வந்து கே மீன்ஸ் கிளஸ்டரிங் வச்சு கிளஸ்டர்ஸாக பிரித்தது. ஸோ பாருங்கள், இப்போ சென்ட்ராய்ட்ஸ் வந்து மார்க் ஆகிருக்கு பாருங்கள். இது வந்து இந்த கிளஸ்டரோட சென்ட்ராய்டு, இந்த கிளஸ்டரோட இந்த சென்ட்ராய்டு, அதே மாதிரி இந்த கிளஸ்டரோட சென்ட்ராய்டு இது. ஸோ ரெண்டுமே பாருங்கள் இப்போ சிமிலராக இருக்குது பாருங்கள். ஸோ அதுதான் வந்து இந்த கே மீன்ஸ் கிளஸ்டரிங். ஸோ இப்போ நமக்கு தெரியும், இப்போ நம்ம இந்த டேட்டா செட் பார்த்ததுனால நமக்கு தெரிஞ்சது 3 கிளஸ்டராக பிரித்தா கரெக்டாக இருக்கும்னு சொல்லி. ஸோ இது எப்போ இத்தனை கிளஸ்டராக நமக்கு தெரியணும் இல்லையா. ஸோ அது தெரியறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, ஸோ ஒரு பிளாட் நம்ம வந்து அதாவது எல்போ மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு பிளாட் நம்ம கிரியேட் பண்ணலாம். ஸோ இனிஷியலாக நம்ம இனர்ஷியாஸ் வந்து நான் ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சு போகிறேன். சாரி, இனர்ஷியாஸ் ஈக்குவல் டு ஒரு லிஸ்ட்டு கிரியேட் பண்ணிக்க போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஒரு ஃபார் லூப் போட போகிறேன். அதாவது 1 to 10 வரைக்கும் வச்சுக்கோங்க. அதாவது 1 to 10 வரைக்கும் நான் கிளஸ்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். 1 to 10 கிளஸ்டர்னால் 11 கொடுக்கணும். 1 to 10 கிளஸ்டர்ஸ் நான் கிரியேட் பண்ணி அதோட இனர்ஷியாஸ் எல்லாம் நான் பிளாட் பண்ணுவேன். ஸோ அதில் எந்த இனர்ஷியாவுக்கு வந்து லைக் சேஞ்ச் ஆகுது நான் அந்த பிளாட் பார்த்த பிறகு புரியும் அது. ஸோ ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரு முறையும் என்ன பண்ணுவேன்னா கே மீன்ஸ் கிரியேட் பண்ணி ஃபிட் பண்ணுவேன். ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணி ஃபிட் பண்ணணும். இப்போ இந்த இடத்துல நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ்க்கு பதிலாக நீங்கள் ஐ கொடுத்துடணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் இனர்ஷியா கிடைக்கும். இனர்ஷியா வந்து நான் அந்த லிஸ்ட்டில் ஸ்டோர் பண்ணி போகிறேன். டாட் அப்பெண்ட் கே மீன்ஸ் டாட் இனர்ஷியா அண்டர்ஸ்கோர். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம இப்போ இதை வந்து பிளாட் பண்ணலாம். பிஎல்டி டாட் plot inertias. அதுக்கப்புறம் ஓகே, plot inertias plt dot show. டைட்டில் வந்து டைட்டில் எல்போ மெத்தட்னு வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ இதுதான் வந்து நம்மளுக்கு அந்த எல்போ மெத்தடில் வந்து பிளாட். ஓகேங்களா, ஸோ ஒரே நிமிஷம் மார்க்கர் கொடுக்கலாம்னு நினைக்கிறேன். மார்க்கர் ஈக்குவல் டு ஓ. ஓகே, ஸோ இப்போ மார்க் ஆகிடுச்சு அந்த பாயிண்ட்ஸ்லாம். ஸோ இதில் வந்து நமக்கு கிளஸ்டர் 0வாக இருக்க யூசேஜே இல்லை, அது இதை விட்டுடலாம். ஸோ அதுக்கப்புறம் கிளஸ்டர்
அதிகமாக்க இது பாருங்க இனர்ஷியா வந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. இது பாருங்க இனர்ஷியா வந்து கண்டினியூஸாக இது குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இப்போ இதில் வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது பாருங்க, பட்டுன்னு வந்து இந்த இடத்துல மாறுது. பட் ஆனால் மீதி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மோனோட்டோனிஸில் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து பட்டன் மாறுறதுனால யூ கேன் சூஸ் எய்தர் 1 ஆர் 2. ஓகேங்களா? ஸோ நம்ம சில டைம் வந்து நம்ம டேட்டா செட்டை பொறுத்த வரைக்கும் மாறும் இந்த மாதிரி இனர்ஷியா அந்த பிளாட்டு எல்போ மெத்தடில். ஸோ நம்மளுக்கு இனிஷியலாக நம்ம ஸ்டார்ட் வித் 2 ஸ்டார்ட் பண்ணலாம், இல்லை 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த எல்போ மெத்தட்லேருந்து வர இந்த ரிசல்ட்டை. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய டிசிஷன். நம்ம சப்போஸ் இந்த மாதிரி நமக்கு தெரியுது, ஓகே 3 இருந்தால் கரெக்டாக இருக்கும்னு தெரியுதுன்னா யூ கேன் யூஸ் 3. இப்போ தெரியாதப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஸோ இந்த மாதிரி நம்ம சூஸ் பண்ணலாம். ஸோ 1 ஆர் 2 அந்த மாதிரி மாறுறதுனால ஓகேங்களா இனர்ஷியா வந்து சேஞ்ச் ஆகுது இந்த இடத்துல இல்லை இந்த இடத்துல. ஓகே, பட் இப்போ இந்த டேட்டா செட் பொறுத்த வரைக்கும் நமக்கு தெரியுது ஆக்சுவலாக 3 டைப் ஆஃப் கிளஸ்டர்ஸ் கிரியேட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு. ஏன்னா நமக்கு இந்த டேட்டா செட்டை நம்ம விஜுவலைஸ் பண்ணி பார்த்துருக்கோம். விஜுவலைஸ் பண்ணி பார்த்ததுல அதே வந்து 3 கிளஸ்டர் மாதிரி தான் தெரியுது. இப்போ சப்போஸ் நம்ம கலர் கொடுக்கலனா கூட நமக்கு தெரியும். ஆக்சுவலாக கலர் சப்போஸ் நான் கொடுக்காமலே பண்ணால் கூட நமக்கு தெரியுது இல்லையா இந்த மாதிரி 3 கிளஸ்டர் இருக்குது அப்படின்னு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் நம்ம வந்து 3 கிளஸ்டர்ஸ் வேணும்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ கே மீன்ஸ் இவ்வளோ தான், சிம்பிளாக நம்ம முடிச்சிட்டோம். நம்பர் ஆஃப் கிளஸ்டர்ஸ் நம்ம செலக்ட் பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம அந்த எக்ஸ் டேட்டா கொடுத்து ஃபிட் பண்ணி அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த கிளஸ்டர் சென்டர்ஸ் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ கிளஸ்டர் சென்டர்ஸை வச்சு நம்ம மார்க் பண்ண முடியும். ஸோ இந்த ப்ரெடிக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா நமக்கு ரிசல்ட்டே லேபிள்ஸ் மாதிரி இருக்கும், 0, 1, 2 இந்த மாதிரி. ஸோ அந்த 0ங்கிறது ஒரு கிளஸ்டரு, 1ங்கிறது ஒரு கிளஸ்டரு, 2ங்கிறது இன்னொரு கிளஸ்டரு. ஓகே, ஸோ இதுதான் வந்து கே மீன்ஸில். இதே வந்து பிளாப்ஸில் வந்து இந்த மாதிரி இருக்கா. இதே சப்போஸ் வந்து நம்மக்கிட்ட சர்க்கிள்ஸ் இருக்குன்னு வைங்க. இதில் வந்து கே மீன்ஸுக்கு சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கும். இப்போ சப்போஸ் நான் சர்க்கிள்ஸ், அதாவது நான் லீனியர் டைப் ஆஃப் டேட்டா நான் கிரியேட் பண்ணுறேன்னு வைங்க. மேக் பிளாப்ஸில் மேக் சர்க்கிள்ஸு, இதுக்கு என்ன பேராமீட்டர்ஸ் கொடுக்கணும், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ், நம்பர் ஆஃப் சாம்பிள்ஸ் சேம் 1500. அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது, ஓகே சாம்பிள்ஸ், நாய்ஸு, ரேண்டம் செட்டு, ஃபேக்டரா, நாய்ஸு 0.05, ஃபேக்டர் 0.5ன்னு வச்சுப்போம். ஸோ இப்போ இதை கமெண்ட் பண்ணிவிட்டு, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு சர்க்கிள் பிளாட்டை நான் போட போகிறேன். சர்க்கிள்ஸாக வரும். இப்போ சாரி இதில் இந்த பாருங்கள் சர்க்கிள்ஸாக வந்திருக்கா. இப்போ சர்க்கிள்ஸில் நமக்கு தெரியும், சாரி இந்த இருக்கு பாருங்கள் சர்க்கிள்ஸில். இப்போ பாருங்கள் 2 சர்க்கிள் தான் அதில் இருக்குது. ஆனால் வந்து கே மீன்ஸால் கரெக்டாக அதை ப்ரெடிக்ட் பண்ண முடியல பாருங்கள். ஸோ அது என்னவா பண்ணியிருக்குன்னா இந்த மாதிரி மாறி பண்ணியிருக்கு. இப்போ சப்போஸ் நான் 2னே வச்சுருந்தா கூட, கே மீன்ஸில் நான் 2னே வச்சா கூட எனக்கு வந்து வராது ஒழுங்கா. பாருங்கள் 2னே வந்தாலும் பாதி இந்த மாதிரி பண்ணியிருக்காது. ஸோ சென்ட்ராய்ஸ் எங்கே இருக்குன்னா இந்த இடத்துல வந்திருக்கு. ஸோ அதனால் வந்து பிரச்சனை. இதால் அந்த கே மீன்ஸால் இந்த மாதிரியான டைப் ஆஃப் டேட்டாவில் வந்து ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாது. இதே சர்க்கிள்ஸாக இருந்தாலும் சரி, மூன்ஸ்ன்னு இருக்கும், மூன்ஸ் கூட சேம் அதே மாதிரி தான், பாதி இருக்கும் மூன்ஸ்னால். அதில் கூட இந்த கே மீன்ஸால் ஒழுங்காக ஒர்க் பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம இதில் பண்ண போகிறோம்னா டிபி ஸ்கேனில் பண்ண போகிறோம். டிபி ஸ்கேனில் பர்ஃபெக்டாக அது வந்து பண்ணி கொடுக்கும் நம்மளுக்கு இந்த மாதிரி கிளஸ்டர்ஸை பிரிக்கிறதுல. ஸோ இப்போ வந்து நம்ம லெட்ஸ் மூவ் டு டிபி ஸ்கேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு அனிமேஷன் மாதிரி அந்த ஜிஃப். கே மீன்ஸ் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிறது. முதல் இனிஷியலாக வந்து வேறு ஏதோ இடத்துல வந்து இந்த கிளஸ்டர் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து இட்ரேஷன் வைஸாக போக கிளஸ்டர் சென்டர்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே வருது பாருங்கள். ஸோ இப்படி தான் இந்த கே மீன்ஸே ஒர்க் ஆகும் ஒரு இட்ரேஷனுக்கும். ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு
டிபி ஸ்கேனுக்கு வந்துடும். ஸோ டிபி ஸ்கேனுங்கிறது என்ன அர்த்தம்னா, டிபி ஸ்கேனுங்கிறதோட ஃபுல் ஃபார்மே பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்கும். இந்த பாருங்க, டென்சிட்டி பேஸ்டு ஸ்பாஷியல் கிளஸ்டரிங் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் வித் நாய்ஸ். இதுதான் வந்து டிபி ஸ்கேன். இவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்க. Density based spatial clustering of applications with noise, அதான் DB scan, is a base algorithm for density based clustering. So density based clustering னா என்ன அர்த்தம்னா, இப்போ எங்கெல்லாம் வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரொம்பவே பக்கத்துல இருக்கு, அதால வந்து ஈஸியா இந்த டிபி ஸ்கேனால ஃபிகர் அவுட் பண்ண முடியும். ஸோ பக்கத்துல இருக்கிற டேட்டா செட், அதாவது இப்போ இதே எடுத்துக்கோங்களேன். ஸோ டென்சிட்டினா என்ன அர்த்தம்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் பாருங்க ரொம்ப பக்கத்துல இருக்கு இல்லையா. அப்போ என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரியான டென்சிட்டியாக இருக்கிற இந்த பிளாட்டை, அதாவது இந்த கிளஸ்டரை வந்து ஈஸியாக அதில் பிக் பண்ணுற முடியும். ஓகே, இது வந்து ஒரு தனியான கிளஸ்டர் அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிடும். ஏன்னா இதில் எந்த விதமான கேப்பும் இல்லை. இந்த சர்க்கிளில் பாருங்கள், எந்த விதமான கேப்ஸும் இல்லை. அப்போ இது வந்து ஒரு கிளஸ்டராக அதை மாற்றிடும். அதால் ஈஸியாக பண்ண முடியும் இந்த டிபி ஸ்கேனால். இது வந்து பேஸ்டாக ஒரு டென்சிட்டி பேஸ்டு ஒரு அல்காரிதம் இது. It can discover clusters of different shapes. So different shapes and sizes from a large amount of data which is containing noise and outliers. ஸோ இந்த பேர்லேயே வந்து அந்த கொடுத்துருக்காங்க, அப்ளிகேஷன்ஸ் வித் நாய்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. நாய்ஸ்னால் என்ன அர்த்தம்னா, நம்மளுடைய அவுட்லையர்ஸ், நம்ம டேட்டாவில் இருக்கிற ஒரு அவுட்லையர்ஸ். ஸோ இது அதாவது நம்ம அந்த டேட்டாவில் இருக்கிற பாயிண்ட்ஸ்லாம் எல்லாமே வந்து ஒரு இடத்துல பக்கத்தில் இருக்கும். ஏதோ ஒரு பாயிண்ட் வந்து திடீர்னு வேற ஏதோ இடத்துல இருக்கும், ரொம்ப தூரத்தில் இருக்கும். ஸோ அதெல்லாம் என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் ஒரு நாய்ஸ்ன்னு அர்த்தம். அது ஒரு அவுட்லேயர்ஸ். இந்த மாதிரியான அவுட்லேயர்ஸையும் வந்து இந்த டிபி ஸ்கேனில் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சிடும். ஓகே, ஸோ இந்த டிபி ஸ்கேன் அல்காரிதமில் நம்ம 2 பேராமீட்டர் யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து மினிமம் பாயிண்ட்ஸ், த மினிமம் நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் a threshold clustered together for a region to be considered dense. ஓகேங்களா. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். மினிமம் பாயிண்ட்ஸ், அப்புறம் இது வந்து எப்சிலான். எப்சிலான் வந்து a distance measure that will be used to locate the point in the neighborhood of any point. ஸோ இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, நம்மக்கிட்ட 3 டைப் ஆஃப் பாயிண்ட்ஸ் இருக்கும். கோர் பாயிண்ட்ஸ், பார்டர் பாயிண்ட்ஸ், நாய்ஸ் பாயிண்ட்ஸ். ஓகேவா, கோர், பார்டர், நாய்ஸ். ஸோ இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்னன்ட்டு. மேட்ச் இது வரமாட்டேங்குது. ஒரு பாயிண்ட் எப்போ நீங்கள் கோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, ஒரு பாயிண்ட்டு, ஸோ நம்மக்கிட்ட இருக்கிற அந்த டேட்டா செட்டில் ஒரு பாயிண்ட் எப்போ ஒரு நிமிஷம், நம்ம வந்து ரேண்டமாக கிரியேட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ இதுதான் நம்மளுடைய டிஸ்ட்ரிபியூஷன். இப்போ இதில் என்ன பண்ண போகிறோன்னா, எப்போ வந்து கோர் பாயிண்ட் எப்படி சொல்லலாம்னா, இப்போ இந்த இருக்கிற இந்த டேட்டா செட்ஸில் எந்த பாயிண்ட் வந்து கோர் பாயிண்ட் அப்படின்னு சொல்லணும்னா, this is a point that has at least m points within the distance n from itself. அதாவது நம்ம கொடுக்குறோம் பார்த்தீங்கன்னா, கொடுத்தோம் பாருங்க, இந்த எப்சிலான், அப்புறம் வேற என்ன கொடுத்தோம், மினிமம் பாயிண்ட்ஸ். அந்த ரெண்டுத்தையும் அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும். எப்சிலான்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் இந்த பாயிண்ட் வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்லேருந்து ஒரு ரேடியஸ்குள்ளார, அந்த ரேடியஸ்குள்ளார ஒரு சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணுவோம். ஐயா தப்பா வந்துருச்சு. சப்போஸ் இந்த மாதிரி சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணுறோன்னு வைங்க. ஓகேவா, ஸோ இந்த மாதிரி சர்க்கிளை நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ரேடியஸில் வரணும், நான் தப்பாக வரைஞ்சிட்டேன். இப்போ ஸோ எது சாட்டிஸ்ஃபை பண்ணணும், இந்த ரேடியஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும், ப்ளஸ் மினிமம் பாயிண்ட்ஸ். சப்போஸ் என்னுடைய மினிமம் பாயிண்ட்ஸ் 3 நான் வச்சுருக்கேன்னு வைங்க, மினிமம் பாயிண்ட்ஸ் 3 வச்சுருக்கேன்னா, இப்போ இந்த சர்க்கிள்குள்ளார அட்லீஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் ஆகுது இருக்கணும். என்ன இருக்கணும், அட்லீஸ்ட் 3 பாயிண்ட்ஸ் ஆகுது இருக்கணும். அப்போ தான் இந்த பாயிண்ட் வந்து கோர் பாயிண்ட் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். இந்த பாயிண்ட் எப்போ கோர் பாயிண்ட்னு சொல்லுவோம்னா, அந்த ரேடியஸ்குள்ளார, அந்த ரேடியஸ் ஆஃப் அந்த சர்க்கிள்குள்ளார மினிமம் நம்ம கொடுக்குற அந்த பாயிண்ட்ஸ் 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம்னா, மினிமம் 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் அது வந்து ஒரு கோர் பாயிண்ட். ஓகேவா, ஸோ சப்போஸ் சேம் இதுக்கும் போகிறேன்னு, இப்போ இந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம வந்து ஒரு சர்க்கிள் போடுறோன்னா, அந்த ரேடியஸ்குள்ளார மினிமம் 3 பாயிண்ட்ஸ் இருந்தால் இதுவும் வந்து ஒரு கோர் பாயிண்ட்டு.
இப்போ சப்போஸ் இந்த இதுக்கு போடுறோன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒழுங்காக வரையில, சாரி ஓகே. ஸோ இந்த இப்போதைக்கு இந்த பாயிண்ட் வச்சுப்போம், இப்படி வச்சுப்போம். ஸோ இதுக்கு வந்து ஒரு சர்க்கிளை நான் இல்லை சர்க்கிளை நம்ம வரைகிறோம். இங்கே ஒரு பாயிண்ட் வச்சுப்போம். ஓகே. ஸோ அது வந்து கோர் பாயிண்ட் எப்போ சொல்லுவோம்னா அந்த எப்சிலான் அந்த ரேடியஸ்குள்ளார ஒரு சர்க்கிள் வரைவோம். அந்த சர்க்கிள்குள்ளார மினிமம் 3 பாயிண்ட்ஸ் நமக்கு கொடுக்குற பாயிண்ட்ஸ் இருந்தால் அது வந்து ஒரு கோர் பாயிண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பார்டர் பாயிண்ட். ஸோ பார்டர் பாயிண்ட் எப்போ சொல்லுவோம்னா அந்த பாயிண்ட்டுக்குள்ளார இப்போ சப்போஸ் இது வந்து நம்மளுடைய பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்கே இது வந்து நம்மளுடைய பாயிண்ட், பார்டர் பாயிண்ட். ஓகே. ஸோ இது எப்போ நம்ம பார்டர் பாயிண்ட் சொல்லுவோம்னா பார்டர் பாயிண்ட்னு சொல்லுவோம்னா அந்த ரேடியஸ்குள்ளார அந்த இருக்கிற சர்க்கிள்குள்ளார அட்லீஸ்ட் ஒரு கோர் பாயிண்டாவது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு கோர் பாயிண்டாவது இருக்கணும். இப்போ இதில் இந்த சர்க்கிளில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கோர் பாயிண்ட் தான் இருக்குது. ஓகேங்களா? அப்போ இது வந்து ஒரு பார்டர் பாயிண்ட்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ எப்போ ஒரு பார்டர் பாயிண்ட் வரும்? ஸோ ஒரு பார்டர் பாயிண்ட் அந்த எப்சிலான் அந்த ரேடியஸ்குள்ளார அந்த சர்க்கிள்குள்ளார அட்லீஸ்ட் ஒரு கோர் பாயிண்டாவது இருந்தால் அது வந்து கன்சிடர்ட் பார்டர் பாயிண்ட். ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நாய்ஸ் எப்போ சொல்லுவோம்னா இப்போ இந்த பாயிண்ட் எடுத்துக்கோங்களேன். இந்த பாயிண்ட் அந்த ரேடியஸை சுற்றி ஒரு பாயிண்ட்டுமே இல்லை, ஏதாவது ஒரு டேட்டா பாயிண்ட்ஸ் அது இருக்கா இந்த ரேடியஸை சுற்றி, அப்போ இது வந்து என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு நாய்ஸ் பாயிண்ட். இந்த நாய்ஸ் பாயிண்ட் வந்து இந்த ரெண்டு கண்டிஷனையும் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணாது. அதாவது அந்த எப்சிலான் அந்த ரேடியஸில் அந்த மினிமம் பாயிண்ட்ஸ் வந்து இருக்காது. ஸோ ஒரு சிங்கிள் பாயிண்ட் கூட இருக்காது அந்த ரேடியஸில். அப்போ அது வந்து என்ன அர்த்தம்? ஒரு நாய்ஸ் பாயிண்ட். இந்த மாதிரி இந்த டிபி ஸ்கேனால் நாய்ஸ் பாயிண்ட்ஸ் கூட ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த மாதிரி நாய்ஸ் பாயிண்ட் பண்ண முடியும். அதுக்கு மாதிரி டென்சிட்டியை வந்து அதால் ஈஸியாக இது பண்ண முடியும். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கிளஸ்டராக மாறிடும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கேப் விட்டு இந்த இடத்துல வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் வருதுன்னா அது வேறு ஒரு கிளஸ்டராக மாறிடும். ஓகே. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு ஸோ இது வந்து ஒரு அதான் அனிமேஷன் மாதிரி இது பாருங்கள். ஈஸியாக அந்த டிபி ஸ்கேனரில் அந்த டென்சிட்டியை வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியுது பாருங்கள். ஸோ அதெல்லாம் எடுக்காத பாயிண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நாய்ஸ் பாயிண்ட்ஸ். அதெல்லாம் எடுக்காது, அது வந்து கன்சிடரே பண்ணாது, அது விட்டுரும். இந்த இடத்துல இருப்பாங்க இதெல்லாம் நாய்ஸ் பாயிண்ட்ஸு, இதெல்லாம் வந்து நாய்ஸ் பாயிண்ட்ஸு. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு கிளஸ்டர் கிரியேட் ஆகுது பாருங்கள். ஸோ மீதி அந்த பிளாக் கலர் பாயிண்ட்ஸ் வந்ததுலேயே அதெல்லாம் வந்து நாய்ஸ் பாயிண்ட்ஸு. இதில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா இங்கே பாருங்கள், எப்சிலான் 1 மினிமம் பாயிண்ட்ஸ் 4ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 1 ரேடியஸு பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் 4 இருக்கணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ ஈஸியாக வந்து அதெல்லாம் கேப்சர் பண்ண முடியுது அந்த டென்சிட்டியாக. ஓகே. ஸோ நம்ம இப்போ இம்ப்ளிமெண்டேஷனுக்கு போவோம். ஸோ நம்ம சேம் இந்த சர்க்கிளில் வரல இல்லையா கே மீன்ஸில். ஸோ இதே நம்ம வந்து அந்த டிபி ஸ்கேனில் போட்டு பார்க்கலாம். ஸோ கரெக்டாக அதால் இது பண்ண முடியும். நியூ ஃபைல் கிரியேட் பண்ணி டிபி ஸோ இதை அப்படியே எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இதான் நம்மளுடைய சர்க்கிள்ஸ் நமக்கு தெரிஞ்சது. இப்போ வந்து ஓகே. ஸோ அந்த சர்க்கிளை நம்ம வந்து கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதை வந்து நம்ம கிளஸ்டர்ஸாக பிரிக்க போகிறோம். ஸோ இப்போ வந்து அதுக்கு நம்ம அந்த அல்காரிதமை இம்போர்ட் பண்ணணும். ஸோ எஸ்கே டவுன் டாட் கிளஸ்டர் இம்போர்ட் டிபி ஸ்கேன்.
டிபி ஸ்கேன் கிளாஸ். அப்போ இதுக்கு வந்து நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணணும். டிபி ஸ்கேன் கிரியேட் பண்ணி இதில் என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ என்னென்ன பேராமீட்டர்ஸ் இருக்கு? இபிஎஸ் எப்சிலான், இது வந்து மினிமம் சாம்பிள் மீன்ஸ் நம்முடைய அந்த மினிமம் பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கொடுக்கணும் இல்லையா, அது மினிமம் பாயிண்ட்ஸ். ஸோ அதெல்லாம் தேவையில்லை, நம்ம இப்போ இந்த ரெண்டு மட்டும் கொடுப்போம். இபிஎஸ் எப்சிலான் வந்து சப்போஸ் நம்ம 2 வச்சுப்போம், இல்லை 1 வச்சுப்போம் இனிஷியலாக. அதுக்கப்புறம் மினிமம் பாயிண்ட்ஸ் வந்து மினிமம் சாம்பிள்ஸில் கொடுக்கணும், அது வந்து 3 வச்சுருக்கேன் இப்போ. ஓகே, ஸோ இப்போ இதுக்கப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஃபிட் பண்ணணும். ஃபிட் டு த நம்ம அந்த எக்ஸ் டேட்டாவில் ஃபிட் பண்ணணும். அதுக்கப்புறம் சேம் நம்ம ப்ரெடிக்ட் பண்ணுவோம். ஓகே, அதுக்கு முன்னாடி ஓகே ஃபிட் பண்ணியாச்சு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ணணும். db டாட் ப்ரெடிக்ட் ஆஃப் எக்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இந்த டிபிலேயே வந்து இந்த லேபிள்ஸ்லாம் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ அது வந்து எந்த மாதிரி லேபிள்ஸ் வந்து அது கிரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்க முடியும். இந்த இருக்குது லேபிள்ஸ் பாருங்க, அது வந்து ஒரு ஆரேவாக இருக்குது, 0 1 2 3 இந்த மாதிரி இருக்கும். ஸோ நம்ம ப்ரெடிக்ட் பண்ண பிறகும் பார்க்கலாம் அது ஆக்சுவலாக. ஸோ இதில் வந்து -1ன்னு வரும். ஒரு நிமிஷம், அதுதான் நினச்சேன் நான், ப்ரெடிக்ஷன் இதில் இருக்காது. ஆக்சுவலாக நம்ம அதை ப்ரெடிக்ட் பண்ண தேவையில்லை, அதுவே வந்து நம்ம கொடுத்துரும். இந்த லேபிள்ஸ்ன்னு கொடுக்கும் இல்லையா, இதில் இருக்கும் அது 0ன்னு இருக்கு. இது இந்த பாருங்க, ஏன்னா எல்லாமே 0வாக இருக்கு. ஓகே, ஸோ நான் ஐ திங்க் நம்ம வந்து இந்த எப்சிலான் சேஞ்ச் பண்ணி பார்க்கலாம். இது எல்லாமே 0ன்னு வருது. ஓகே, ஓகே, ஐ திங்க் இது மெட்ரிக்ஸ் இது கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆமாம் ஆமாம், மெட்ரிக் நம்ம கொடுக்கணும். டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன்ஸ்டன்சஸ் இன் அ ஃபீச்சர். ஏன்னா அது டிஸ்டன்ஸ் கால்குலேட் பண்ண முடியுது இல்லையா, நியரஸ்ட் நெய்பர்ஸ். ஸோ நெய்பர்ஸ் வந்து நான் n neighbors equal to 3, சாரி 4 வச்சுக்கலாம். ரேடியஸ் வந்து நம்மளுடைய அந்த எப்சிலானை கொடுத்துடலாம். ரேடியஸ் equal to 2. இங்கே ஒர்க் ஆகும்.
இங்கே பண்ணியிருக்காங்க பேராம் சிபிஎஸ் அப்படின்னு. ஓகே, ஒரு நிமிஷம். நெக்ஸ்ட் இந்த டாக்குமெண்டேஷனில் பார்ப்போம். கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் நம்ம. ஓஹோ, ஓகே ஓகே. ஐ திங்க் நம்ம இங்கே ஃபிட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே ஓகே. ஸோ நம்ம அதான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். இப்போ வந்து சேஞ்சாக இருக்கும். இல்லை, எப்போ கூட இதே தான் இருக்கு. ஒருவேளை இதில் ஏதாவது பிரச்சனை இருக்கும். டேட்டா செட்டில் வேறு டேட்டா செட் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஆக்சுவலாக லேபிள் வேறு வேறு வரணும். ஒரே வேறு இதுவாக வந்துட்டு இருந்தது. என்னடா அது? இதில் வருது, சர்க்கிள்ஸில் என்னன்னு தெரில, எல்லாமே ஒரே மாதிரி வந்துட்டு இருக்கு. பிளாக்ஸில் வந்து இப்போ மாறிடுச்சு பாருங்கள், அந்த லேபிள்ஸு 0 1 2 இந்த மாதிரி வந்திருக்கு. என்னன்னு தெரில அது. ஸோ நான் அதை பார்த்து சொல்கிறேன் அப்புறம். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் பிளாட் பண்ணோம் இந்த ஸ்டெப்பு. இப்போ வந்து நம்ம ஒயிப் ரெட் எடுத்துட்டு லேபிள்ஸ் ஓகே, இது பண்ணிருக்கு. ஆனால் சர்க்கிள்ஸ் வந்து என்னன்னு தெரில, இது வரல. பாருங்க, மேக் பிளாப்ஸில் வந்து நமக்கு 3 கிளஸ்டர்ஸாக அது பிரிச்சிருக்கு. இந்த பிளாக் கலர் பாயிண்ட் பார்க்குறீங்களா, அது வந்து நாய்ஸு, இது வந்து கிளஸ்டர்ஸு. அதே சர்க்கிள்ஸில் ஏன் வரல அதுதான் தெரில. கரெக்டாக தான் கொடுத்துருக்கோம் நம்ம. சர்க்கிள்ஸில் சர்க்கிள்ஸ்னால் நம்ம ரிசல்ட் இந்த மாதிரி வருது. மேபி இது ஏதாவது சேஞ்ச் பண்ண வேண்டியதாக இருக்குமா? இல்லையே.
வரல. சரி ஓகே, சரி நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது என்னன்ட்டு. இதுல வருது ஆனா அதுல வரல. இதுல கரெக்டா தான் வருது. இது பாருங்க, இதெல்லாம் நாய்ஸாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கு பாருங்க. நம்ம கொடுக்கணும் ஆக்சுவலாக சேஞ்ச் பண்ணணும். இந்த எப்சிலானும் சாம்பிள் சேஞ்ச் பண்ணால் கரெக்டாக வரும். இது பாருங்க, இந்த தடவை கரெக்டாக வந்திருக்கு பாருங்க. இதில் தான் ஏதோ நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த பிளாப்ஸ், அதாவது சர்க்கிள்ஸ்க்கும் அந்த எப்சிலானும் மினிமம் சாம்பிளும் ஏதோ சேஞ்ச் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த மாதிரி வரும். பிளாப்ஸ் வச்சு பண்ணியிருக்காங்க. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா அதில்? டிபி ஸ்கேன்ல வந்து நமக்கு வந்து எவ்வளவு கிளஸ்டர்ஸா பிரியுங்கிற கண்ட்ரோல் நம்ம கிட்ட இருக்காது இல்லையா? இல்லை, நம்ம கிட்ட இருக்காது. அதுதான் நம்ம எப்சிலானையும் அந்த இதுவும் சேஞ்ச் பண்ணுறதா தான் இருக்கு. எப்சிலானையும் மினிமம் சாம்பிள் சேஞ்ச் பண்ணுறது தான். இப்போ சப்போஸ் கொஞ்சம் நான் அதிகமாக பண்ணிட்டேன்னு வைங்க, அது வந்து என்னவா மாறிடுச்சுன்னா நாய்ஸாக மாறிடுச்சு ஒரு தடவை. ரெண்டு பிளாக் அந்த ஆமாம், கண்ட்ரோலில் நம்ம இந்த இதில் எப்சிலானையும் மினிமம் சாம்பிள் தான் இருக்கு. ஸோ அதுதான் இந்த அந்த சர்க்கிள்ஸ்ல ஏதோ ஒன்று பண்ணணும் ஆக்சுவலாக, அந்த சேஞ்ச் பண்ணி. ஏன்னா மொத்தமே வந்து நாய்ஸாக அது காட்டுது. அந்த சர்க்கிள்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, அதான் என்னன்னு தெரில. அது பிளாப்ஸில் இதில் வந்து சேஞ்ச் பண்ணப்போ வருது இது ஆக்சுவலாக. இது எல்லாமே கம்பேர் பண்ணியிருக்காங்க பாருங்க. இது எல்லாமே கஸ்டர்ஸ் டைப்ஸ். இதெல்லாம் மினி பேட்ச்சு, கே மீன்ஸு, இன்ஃபினிட்டி ப்ராபகேஷன், மீன் ஷிஃப்ட்டு, ஸ்பெக்ட்ரல் கிளஸ்டரிங். ஸோ இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் டிபி ஸ்கேன் இந்த இடத்துல இருக்குது. இது ஆக்சுவலாக பண்ணும், கரெக்டாக பண்ணும். ஸோ ஏதோ நம்ம இது பண்ணுறோன்னு நினைக்கிறேன், தப்பு பண்ணுறோன்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. அதுதான். ஸோ இதில் இன்னும் ட்ராபேக் சொன்னேன் இல்லையா நான், டிபி ஸ்கேன் அதாவது டென்சிட்டியாக இருந்தால் ஒரே மாதிரி அதை ப்ரெடிக்ட் பண்ணிச்சு பாருங்க. டென்சிட்டினா எல்லாமே பக்கத்தில் இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே ஒரே கிளஸ்டராக ப்ரெடிக்ட் பண்ணிடுச்சு. இது கொஞ்சம் தூரத்தில் இருக்குன்னா அது டிஃப்ரெண்ட் கிளஸ்டர்ஸாக அதெல்லாம் மாற்ற முடியும். இது டென்சிட்டி மீன்ஸ் அதாவது இந்த பாக்ஸ் மாதிரி கொடுத்துட்டு எல்லா பாயிண்ட்ஸும் ஒரே இடத்துல இருக்குந்தா அதை வந்து ஒரே கிளஸ்டராக தான் அதை மாற்றி கொடுக்கும் டிபி ஸ்கேன். கொஞ்சம் கேப் இருந்தால் மட்டும்தான் அதால் வந்து கிளஸ்டர்ஸாக பிரிக்க முடியும். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சர்க்கிள்ஸ் இவங்களும் அதுதான் பண்ணியிருக்காங்க. நான் பண்ணப்போ மட்டும் வரல. இந்த இடத்துல அவங்களும் இந்த பாருங்க, டிபி ஸ்கேனு, இபிஎஸ், பேராம், சிபிஎல், எப்சிலானு, ஒரு மினிமம் சாம்பிள் எடுத்துட்டா வருமோ? ஆஹா, வரலையா? வரல. பாருங்க, இபிஎஸ் 3ன்னு வச்சிருக்கேன். 0.3யா? ஓகே, 0.3 வச்சு பார்ப்போம். வரலையே. பிஎஸ் 0.3 அவங்க யூஸ் பண்ண சர்க்கிளே நம்ம யூஸ் பண்ணலாம். வரல பாருங்க.
வரல. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது என்னன்ட்டு, என்ன பிரச்சனைன்னு பார்த்து நான் சொல்கிறேன். ஓகே. ப்ரெடிக்ட் கூட இல்லைங்குது. டிபி ஸ்கேன் ஆப்ஜெக்ட் ஹேஸ் நாட் அபவுட் ப்ரெடிக்ட்டுங்குது. இல்லை, சரி பரவாயில்ல, நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அது என்னன்ட்டு. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. எனக்கு கே மீன்ஸு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஓகே. ஸோ இதில் தான் கொஞ்சம் இது ஆகிடுச்சு, என்ன ப்ராப்ளம் ஆகிடுச்சு என்னன்னு தெரில. சரி ஓகே, எனிவேஸ் பார்க்கலாம் நம்ம. ஓகே ஓகே. ஸோ நம்ம எண்டிங் கொடுத்துடலாம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருக்கா யாருக்காவது? இது ஒர்க்கிங் இதுதான், இப்படி தான் ஒர்க் ஆகும் இது ஆக்சுவலாக. ஆனால் என்னன்னு தெரில. ஓகே. ஓகே. ஸோ வி ஆர் bigdatahandson.com. எங்களுடைய வெப்சைட் வந்து bigdatahandson.com. ஸோ இந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா எங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது அபவுட் அஸ், எங்களுடைய கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸு, எங்களுடைய வீடியோஸ் கூட அங்கேருந்து டேரெக்டாக நீங்கள் பார்த்துக்கலாம் எங்கள் வெப்சைட்டில். அது வந்து அந்த மீட்டப் அப்லோட்ஸ், மீட்டப் வீடியோஸில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த வீடியோஸ்லாம் இருக்கும். இனியோட வீடியோவும் போட்டுறேன்னாரு. ஸோ அவர் போட்டுருவார் கொஞ்ச நேரத்தில். இந்த வீடியோவும் சேர்த்து போட்டுருவார். ஸோ எங்களுடைய யூடியூப் சேனல் வந்து bigdatahandson.com. அங்கே போய்ட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா எங்களுடைய அந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்துடும், அப்டேட்ஸ் வந்துடும். இந்த இடத்துல வீடியோஸில் நிறைய நம்ம எடுத்த இந்த 24ஆவதுன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி 24 வீடியோஸும் போட்டிருக்கோம். இது வந்து 22 வரைக்கும் போட்டிருக்கோம். நேற்றோடதும் இன்னைக்கோடதும் சேர்த்து 24 ஆயிடும். ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு பார்க்கலாம். ஸோ நாளைக்கு அதை யாராவது ஓகே. ஸோ இது ஞாபகப்படுத்தலாம். ஸோ இதை வந்து சர்க்கிள்ஸில் வந்து ஏன் வரலை அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். சர்க்கிள்ஸ் எல்லாமே -1 வந்திருக்கு. ஓகே. ஸோ நம்ம நாளைக்கு அதை பார்க்கலாம். ஓகே, பாய். Bye, Irfan. Thank you.